Hi friends, இன்னைக்கு நம்ம டேட்டா அனாலிட்டிக் கோர்ஸோட 24th டேல நம்ம இருக்கோம். ஸோ நம்ம நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், யூனியன் வியூஸ்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்குவெரிஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் கிளாஸ்ல சப்குவெரிஸ் மட்டும் தான் எடுக்க போறேன். பிகாஸ் இது வந்து நம்மளோட SQL ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் போர்ஷன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பி மோர் ஈஸி. So I'm going to give you a lot of example to explain this subqueries. So without delay we will get started. First நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா what is subquery, how does it work, இதனால நமக்கு என்ன benefit அப்படின்றத first நீங்க வந்து clear-ஆ understand பண்ணிக்கோங்க. So அதை explain பண்றதுக்காக let me create some examples. So first I am going to create a table. So நான் புதுசா ஒரு table create பண்ணிருக்கேன். இந்த name student mark அப்படின்னு சொல்லிட்டு. So அதில் வந்து 3 column இருக்கு. First one is ID which is serial, primary key. Second one is student name. I have taken it as a varchar. Third one is student mark. It is an integer. So this is the table first we have created. Next we are going to insert the table. Insert data into a table. So இதுதான் நம்மளோட டேபிள்ல நான் insert பண்ணக்கூடிய data. So let me select this, run the data. இப்போ வந்து query is successful. இப்போ இந்த டேபிள்ல இருந்து first let me retrieve the data from the table, then we will go with the questions. So டேட்டாவை retrieve பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், select star from the table name கொடுத்து select பண்ணிக்கோங்க. So run the data. பாருங்க இப்போ நம்ம கிட்ட 7 number of students இருக்காங்க, அவங்களோட name with அவங்களோட marks இருக்கு. So this is the data that we are going to work. இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்டூடெண்டோட மார்க் கிரேட்டர் தென் 35 இருக்கு, எந்தெந்த ஸ்டூடெண்டோட மார்க் லெஸ் தென் 60 இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி query எழுதலாம்? ஸோ என்னோட query நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு இன் பிட்வீன்ல வேணும், அதாவது கிரேட்டர் தென் 35 இருக்கணும், லெஸ் தென் 60 இருக்கணும். 35க்கும் 60க்கும் இன் பிட்வீன்ல உள்ள மார்க்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி என்னோட query எழுதிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்ற டேபிள்ல இருந்து எல்லா காலம்ல இருந்துமே செக் பண்ணணும். ஓகேங்களா? ஐ வாண்ட் டேட்டா ஃப்ரம் ஆல் த காலம்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் மார்க் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் 35 இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல நான் அண்ட் அப்படின்ற லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். எதுக்காக அப்படின்னா போத் இந்த ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் தென் 35 அப்படின்ற கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், ஸ்டூடெண்ட் மார்க் லெஸர் தென் 60 அப்படின்ற ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர் அப்படின்ற லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எய்தர் திஸ் இஸ் ட்ரூ ஆர் திஸ் இஸ் ட்ரூ, ரெண்டுல ஏதோ ஒன்று ட்ரூவா இருந்தாலுமே நமக்கு ரிசல்ட் வரும். பட் அண்ட் அப்படின்ற லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் we will get a true result. Now I am going to select this query, run it. பாருங்க எனக்கு ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு. First one is Sheila, she got a mark 55, Muhammad 48. So this is the result. So இந்த ரிசல்ட் எப்படி இருக்கு, 35 விட அபோவாவும் 60க்கு பிலோவாவும் இருக்கு. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா இந்த 35வும் 60க்கும் இன் பிட்வீன்ல இருந்து இருக்க டேட்டாஸ் வேணா, அதர் தென் திஸ் எவ்ரிதிங் ஐ வாண்ட். அதாவது என்ன சொன்னாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 வேணும். புரிஞ்சுதுங்களா? 35க்கு கீழே என்னென்ன மார்க் இருக்கோ அந்த ஸ்டூடெண்டோட நேமும் எனக்கு வேணும், 60க்கு மேலே என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடதுமே எனக்கு வேணும். ஹவு டு ரைட் த query ஃபார் திஸ்? ஸோ நான் எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் லெஸ் தென், மேலே வந்து நம்ம கிரேட்டர் தென் கொடுத்தோம், கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35, தட் மீன்ஸ் 35வும் 35க்கு கீழேயும், அண்ட் ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆர் 60, அதாவது 60 மார்க்குக்கு மேலே இருக்க ஸ்டூடெண்டோட 60 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், 60க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரிசல்ட் வரவே இல்லை. என்ன ரீசன்னால ரிசல்ட் வரல? ஐ ஹாவ் யூஸ் த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அப்படின்னும் போது இதுவுமே ட்ரூவா இருந்து இதுவுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ரிசல்ட் வரும். ரெண்டுமே ட்ரூவா இருக்க மாதிரி எனக்கு டேட்டாஸ் அவைலபிளா இல்லை. தட்ஸ் வை ஐ எம் நாட் கெட்டிங் த ரிசல்ட். டேட்டாஸ் இல்லை. So instead of and, I am going to remove this and I am going to use R statement. So R statement use பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Select, run it. பாத்தீங்களா? இதுல எனக்கு 35க்கும் 60க்கும் in betweenல 2 names வந்தது. டோட்டலி நம்ம கிட்ட இருக்குது 7 டேட்டாஸ். அது 35க்கும் 60க்கும் in betweenல 2 டேட்டாஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கு, 5 டேட்டாஸ். 1 2 3 4 5. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான queries. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக query எழுதி ரெண்டையுமே இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக நம்ம query எழுதி அதோட ரிசல்ட் ஃபெச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இதவே ஒரு சப்குவெரி எழுதி எப்படி இந்த ரிசல்ட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், இதோட சப்குவெரி எப்படி எழுதுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஐ வாண்ட் டு நோ த ஸ்டூடெண்ட் who is greater than 35 35 விட அதிகமா இருக்கணும், less than 60. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு வேணும். I want a student who is greater than 35 and less than 60 அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிறது நமக்கு வேண்டாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த செகண்ட் இது நமக்கு வேண்டான்ற பட்சத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் இதோட ரிசல்ட் நமக்கு வரும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட சப்குவெரி வச்சு நான் எப்படி எழுத போறேன்றதை பாருங்க. ஸோ இயர்லியர் நம்மளோட டேபிளில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஐ ஹாவ் கிரியேட்டட் ஸ்டூடெண்ட், டேபிளோட நேமும் நான் ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு கொடுத்துட்டு காலமும் ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு கொடுத்ததுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு இருக்க அந்த நேமை மார்க் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு எப்படி நான் query எழுதுறது? ஆல்டர் டேபிள். எந்த டேபிள் ஆல்டர் பண்ணணும்? ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்ற டேபிளில் என்னென்ன ஆல்டர் பண்ணணும்? ரீநேம் பண்ணணும். எதை ரீநேம் பண்ணணும்? காலம். எந்த காலமை? ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்ற இந்த காலமை மார்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்க. நான் ஒரு query கொடுக்குறேன். லெட் மீ ரன் திஸ். இதை ரன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து காலம் ஸ்டூடெண்ட் மார்க் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இதை நான் ரன் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்றது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ இதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் மார்க்குன்றது மார்க்குக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு இந்த இடத்துல டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு காமிக்குது. ஸோ லெட் மீ செலக்ட் த அண்ட் ரன் இட். பாருங்க இந்த இடத்துல மார்க் அப்படின்றது இயர்லியெல்லாம் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க் நம்ம கிரியேட் பண்ணோம். பட் இந்த இடத்துல நான் மார்க் அப்படின்னு சொல்லி இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் செகண்ட் டைம் இதை நான் ரன் பண்ணதுனால தான் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. டெலீட் ஆன ஒன்று நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா இட் வில் ஷோ எரர் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸோ இந்த இடத்துல நம்ம சப்குவெரி எழுதுறதுக்கு நம்மளோட கொஸ்டின் என்ன? ஐ வாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் whose mark is greater than 35 lesser than 60. அதாவது 35க்கும் 60க்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட சப்குவெரிஸ் நான் எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க் வேர் மார்க் இஸ் நாட் இன். அதாவது என்னோட உள்ள இருக்க என்னோட சப்குவெரியை கவனிங்க. செலக்ட் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க் வேர் மார்க் இஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35. அதாவது 35 அண்ட் 35க்கு கீழே இருக்கிறது மார்க் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60. இப்போ வந்து உள்ள இருக்க இந்த சப்குவெரியை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 35க்கு கீழே 32 இருக்கு, 60க்கு மேலே 97, 79, 64, 85. அப்போ இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் என்ன? இதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட் இன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ இது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ நாட் இன் அப்படின்றதோட மீனிங் இது வேண்டாம். ஸோ டோட்டலாக நமக்கு 7 டேட்டாஸ் இருக்கு. 7லேருந்து இங்கே நம்ம 5 வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டேட்டாஸ் வேணும். ஸோ இதை இண்டிவிஜுவலாகவும் நம்ம ரைட் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஒரு சப்குவெரி எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நாட் இன் அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த SQL வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சப்குவெரி ரன் பண்ணும் போது இந்த மாதிரி சப்குவெரி எழுதி ரன் பண்ணும் போது SQL ஃபர்ஸ்ட் இட் ரன் த சப்குவெரிஸ். உள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த சப்குவெரியை தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும். ஓகேங்களா? ரன் பண்ணி அதோட ரிசல்ட் எடுத்துட்டு பேஸ்ட் ஆன் திஸ் ரிசல்ட் இட் வில் ரன் தி அவுட்டர் query. ஸோ இப்போ நம்ம டோட்டல் query ரன் பண்ணலாம். செலக்ட் என்டையர் query ரன். பாருங்க இப்போ உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 2, ஷீலா 55, அதாவது 60க்கு கீழே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 48 which is above the 35. கரெக்டாக ரிசல்ட் வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி query எழுதும் போது 2 விஷயம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு எது வேண்டாம் அப்படின்றத நீங்கள் சப்குவெரியாக எழுதுனீங்கன்னா நாட் இன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல நான் நாட் இன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா சேம் இந்த இதுக்குள்ளே என்ன ரிசல்ட் வருமோ அதே ரிசல்ட் தான் எனக்கு இந்த இடத்துலையும் காமிக்கும். ஸோ ஒரு query எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஸோ லெட்ஸ் see another example to understand it better. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? 2 டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு ரைட் த query ஃபார் தட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் வந்து ஸ்கூல், அதில் வந்து இன்டீஜர் அப்படின்னு எடுத்திருக்கேன். பிரைமரி கீ, சரி ஐடி இஸ் த ஃபர்ஸ்ட் காலம், தட் இஸ் இன்டீஜர் பிரைமரி கீ. செகண்ட் நேம் வேர்கேர். ஸோ இதில் என்னோட டேட்டா எதை பேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
insert into school values id வந்து 1 இதோட primary subject in this school is English. Second வந்து school 2 the primary subject in this school 2 is maths. அதை பேஸ் பண்ணி அதாவது maths அப்படின்றது major subject இங்க first one வந்து primary subject one is the English அப்படின்றது major subject. So இந்த மாதிரி ஒரு data insert பண்ணி I am going to retrieve the data from this table also. So இப்போ இது எல்லாத்தையுமே ஒண்ணா நான் கம்பைன் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். So எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா first English second maths அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. So இன்னொரு ஒரு table I am going to create it. So நான் second tableக்கு எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. Create table school 2. So இந்த இடத்துல id that is a serial நான் primary key எடுத்திருக்கேன். Next is a name column varchar department id is integer. So third column is donation அது வந்து real float அப்படின்றதுனால எடுத்திருக்கேன். Fourth column is department id that has been taken as integer. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற இந்த காலம் இஸ் அ ஃபாரின் கீ. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணும் இட் ஹாஸ் டு பி ரெஃபரன்ஸ் த ஃபர்ஸ்ட் டேபிள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஐடி இந்த டேபிளை ரெஃபர் பண்ணி இந்த இன்டீஜர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாரின் கீ அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஷார்ட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் வந்து ஒரு டேபிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளில் வந்து என்கிட்ட டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க 1 2 3 ஓகே. இந்த நேம் ஆஃப் த எம்ப்ளாயி நம்ம ஏ பி சி டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் எந்தெந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காலம் இதை வந்து we can take it as number of employee, name of the employee, இது வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லைனா பிளேஸ்னு வச்சுக்கோ ஓகேங்களா, அந்த பிளேஸ் வேர் தே ஒர்க். ஸோ இந்த காலம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக திஸ் ஹேஸ் டு பி ரெஃபர் டு த அனதர் டேபிள். ஸோ இந்த நியூ காலமை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக SQL வந்து இன்னொரு ஒரு டேபிளை வந்து ரெஃபர் பண்ணணும். இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 1 அப்படின்றது எல்லாமே தே ஆர் ஒர்க்கிங் இன் மதுரை, 2ன்றது எல்லாம் தே ஆர் ஒர்க்கிங் இன் சென்னை, 3ன்றது எல்லாம் தே ஆர் ஒர்க்கிங் இன் திருச்சி. ஸோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ 1 அப்படின்னா we have to take it as மதுரை, 3 அப்படின்னா we have to take it as திருச்சி, 2 அப்படின்னா சென்னை, 1னா மதுரை. ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் இந்த தேர்ட் காலம் தான் வந்து ஃபாரின் கீ. இட் ஹேஸ் டு ரெஃபர் டு திஸ் காலம். இந்த டேபிளில் எந்த காலமை ரெஃபர் ஆகுது இந்த காலமை ரெஃபர் பண்ணுது. இது ரெண்டு டேபிளுக்குமே இன்டர்லிங்க் பண்ணுறது இந்த ஒரு காலம் தான். ஸோ நம்ம வந்து ஃபாரின் கீ அப்படின்னும் போது இந்த இடத்துல நியூவாக ஒரு காலம் கிரியேட் ஆகுது. இட் இஸ் நியூலி ஆடட், வேற ஒரு டேபிளில் பேஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுனால இதை ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா இட் ஹேஸ் டு பி கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் த காலம் இன் செகண்ட் டேபிள். அந்த காலம் வந்து பிரைமரி கீயாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ரெஃபர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் கீ. இன்னும் இதை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். நவ் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் query டு கிரியேட் அ டேபிள். ஸோ த query is successful. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு சில டேட்டாஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். So this is the data I am going to insert, select, run. So the query is successful. Table எப்படி create ஆயிருக்குன்னு retrieve பண்ணி பார்க்கலாம். Select star from school 2. Okay, இப்போ நம்ம கையில் வந்து இந்த இடத்துல 5 datas இருக்கு. இந்த 5 இதில் 3 students are from first department, 2 students are from second department. அதாவது first அப்படின்றது அவங்களோட மேஜர் வந்து இங்கிலீஷ், செகண்ட் அப்படின்றது அவங்களோட மேஜர் மேக்ஸ் ஓகேங்களா. So this is the data. இந்த ரெண்டு டேபிளை யூஸ் பண்ணி தான் we are going to work in future. So எனக்கு என்ன இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா first I want to know the name of the students whose donation is less than the overall average donation. அதாவது இது எல்லாத்தையுமே டோட்டலாக நம்ம ஒரு ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் நமக்கு வரும் கரெக்டுங்களா. that is called as a total average. இந்த டோட்டல் ஆவரேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூடிய டொனேஷனோட லெஸ் தெனாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கோனா இப்போ இதோட டோட்டல் ஆவரேஜ் வந்து 50,000 எடுத்துக்குவோம். இந்த 50,000க்கு லெஸ் தெனாக வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நான் எப்படி query எழுதுறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேபிள்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோன்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு டொனேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
இந்த டொனேஷனுக்கு ஒரு ஆவரேஜ் எடுக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட் கம்மியான டொனேஷன் வாங்குறாங்க, அதிகமான டொனேஷன் யார் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to find the student who is getting less donation while comparing with average donation. இதுதான் என்னோட first question. ஸோ இந்த இடத்துல என்னோட ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 80,200. ஸோ இப்போ ஃபுல் queryயுமே கேளுங்க. I want to find the student who is getting less donation than overall. ஸோ அப்போ இந்த 80,200க்கு கீழே எல்லாம் யார் யார் டொனேஷன் வாங்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி query எழுதுறது? ஸோ இது எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஸ்கூல் 2ன்ற டேபிள் இருந்து வேர் டொனேஷன் இஸ், இதுதான் நம்மளோட ஆவரேஜ், இதை விட கம்மியானது யார் யார் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டொனேஷன் இஸ் லெஸ் தென் 80,200. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ், ரன் த query. பாருங்க 3 பேர் ஆவரேஜ் டொனேஷனை விட கம்மியாக வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் வி ஹாவ் ஃபெச்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 10 more ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் எடுக்கிறாங்க. we can think it as 10 more ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இந்த மந்த்ல வந்து புதுசாக வந்து அட்மிஷன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது இந்த இடத்துல ஆவரேஜ் டொனேஷன் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலாம். இட் மே டிஃபர், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த டோட்டல் டேட்டாவுமே ராங் ஆயிரும், அதுவுமே நமக்கு அப்டேட் ஆகணும். ஸோ இந்த இது இப்படி சேஞ்ச் ஆகுறத அவாய்ட் பண்ணணும். எதனால? ஸோ இந்த இடத்துல இந்த ஆவரேஜ் 80,200 அப்படின்ற ஆவரேஜை நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறதுனால, நல்லா கிளியர் கவனிங்க, 80,200 அப்படின்ற இந்த ஒரு போர்ஷனை நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறதுனால திஸ் is not getting updated. கரெக்டுங்களா? புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸோட லெஸ் தென்னா இருந்தாலும் சரி கிரேட்டர் தென்னா இருந்தாலும் அப்டேட் ஆகாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும் அப்படின்னா வாட் we have to do? இப்போ இந்த இடத்துல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எடுத்தாலும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் குவிட் பண்ணிட்டு போனாலும் என்ன நடந்தாலும் இட் ஷுட் கெட் அப்டேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இந்த ஆவரேஜ் டொனேஷனை அஃபெக்ட் ஆகவே கூடாது. அப்படி நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம query எழுதும் போது இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடிங் we need to write a query there. என்ன query எழுதணும்? I will show you. ஸோ நான் இங்கே எப்படி query எழுதிருக்கேன்னு கவனிங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்கூல் 2 வேர் டொனேஷன் இஸ் லெஸ் தென் அப்படின்னு போட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடிங் இந்த இடத்துல 80,200 அப்படின்னு ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 80,200 எந்த query யூஸ் பண்ணி நமக்கு எடுத்தோம்? செலக்ட் ஆவரேஜ் டொனேஷன் ஆஸ் ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்கூல் 2 அப்படின்ற இந்த query மூலம் தான் நமக்கு இந்த ரிசல்ட் வந்தது. ஸோ அந்த queryயை நான் சப்ல queryயாக எழுதிடுறேன். ஸோ இப்படி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா when we run this query, first SQL will run the subquery based on this result. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? லெஸ் தென் கொடுத்துருக்கோம். இயர்லியர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நாட் இன் பார்த்தோம். இந்த இடத்துல லெஸ் தென் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதுல இருந்து ரிசல்ட்ல யார் யார் லெஸ் தென் ஆயிருக்காங்களோ அவங்களோடதெல்லாம் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் query is going to work. ஸோ ஃபர்ஸ்ட் let me select the inner query, run this. ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆவரேஜ் நமக்கு என்ன வந்திருக்கு? 80,200 வந்திருக்கு. ஸோ இந்த 80,200 ஆவரேஜை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்கூல் 2 அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்பேர் பண்ணி எது லெஸ் தென்னாக இருக்கோ டொனேஷன் அப்படின்ற காலம் வந்து எது லெஸ் தென் ஆஃப் திஸ் இருக்கோ அதை நமக்கு ரிசல்ட்டாக கொடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த என்டையர் query, ஜஸ்ட் ரன் இட். இப்போ பாருங்க நமக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா 80,400க்கு கீழே யார் யார் வாங்குறாங்க? 3 பேர் இல்லையா? அந்த 3 பேரும் வித் டிபார்ட்மெண்ட் ஐடி நேமோட நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ரன் அ query. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேபிளில் ஒன் மோர் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். we can insert new datas. ஸோ இந்த query நம்ம ரன் பண்ணிக்கலாம். select run the query. ஸோ the query is successful. இப்போ இந்த ரெண்டு இதை நம்ம இன்சர்ட் பண்ணும் போது இந்த இடத்துல ஆவரேஜ் ஆஃப் த டொனேஷனும் சேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ செலக்ட் ஆவரேஜ் டொனேஷன் as ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்கூல் 2 இந்த query-யை செலக்ட் பண்ணிட்டு let me run this.
ஸோ இயர்லியர் நமக்கு என்ன வந்துச்சு 80,200 வந்தது. இந்த இடத்துல நமக்கு 80,142 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, குறைஞ்சிருந்திருக்கு. ஓகேங்களா, 2 பேரோட புதுசா அட்மிஷன் எடுக்கும் போது இந்த இடத்துல நமக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் சேலரியை விட கம்மியா வாங்கினவங்க யார் யாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் எதை ரன் பண்ணணும்? சேம் இந்த query-யை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. செலக்ட் ரன் த query. ஸோ இயர்லியர் நமக்கு ரன் பண்ணும் போது we got only 3. இப்போ நமக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4 இது வந்திருக்காங்க. எதனால அப்படின்னா instead of hard coding we have given a query. ஒரு subquery-யை வந்து நம்ம subquery-ஆ எழுதிட்டோம். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி, எத்தனை ஸ்டூடெண்ட் குவிட் ஆகிட்டு போனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அதுவே அப்டேட் ஆகிடும். நம்ம எதுவுமே செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சப்குவெரிஸ். ஸோ சப்குவெரிஸ் அப்படின்றது இட் இஸ் அ வாஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க SQL-ல. ஒன்னோ ரெண்டோ எக்ஸாம்பிளில் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஐ வில் கிவ் யூ another எக்ஸாம்பிள். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேற ஒரு மெத்தட் வேறையாக திங்க் பண்ணி நீங்களும் கூட ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சப்குவெரிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கூல் 2 அப்படின்ற டேபிளே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிட்ரீவ் ஆல் த டேட்டாஸ் ஃப்ரம் ஸ்கூல் 2. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்கூல் 2, ரன் த query. ஸோ இந்த இடத்துல நமக்கு டேபிள் வந்துருச்சு. டோட்டலி வி ஹாவ் அ 9 columns, சாரி 7 டேட்டாஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாவை நான் எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் த டைட்டில் ஹியர். ஸோ இன்சர்ட். ஸோ நம்ம இப்போ பேஜ் அட்மினில் போயிட்டு நம்மளோட query எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த டேபிள் வி ஆர் கோயிங் டு ஒர்க். எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன தெரியணும் அப்படின்னா இருக்கிற ஸ்டூடெண்ட்லேயே யார் அதிகமான டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம மேக்ஸ் அப்படின்ற அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னோட query கவனிங்க. செலக்ட் மேக்ஸிமம் டொனேஷன் ஃப்ரம் ஸ்கூல் 2 அப்படின்றதுலேருந்து. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், ரன் த query. ஸோ என்னோட மேக்ஸிமம் டொனேஷன் எவ்வளவு? 92,000. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் டொனேஷன் வாங்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் குரூப் 5 ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்மளோட இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே குரூப் பண்ணிக்கணும். குரூப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எது மேக்ஸிமம் வாங்குறாங்க, ஒரு குரூப்லயுமே யாரு மேக்ஸிமம் வாங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, let us see how to write a query for this. ஸோ என்னோட query-யை நல்லா கவனிங்க. செலக்ட் எனக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் என்னோட குரூப் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ டிபார்ட்மெண்ட் தான் நம்மளும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் டொனேஷன் யார் வாங்குறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் த டேபிள் ஸ்கூல் 2 and it has to be group by department ID. கரெக்ட்டுங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார் அதிகமான டொனேஷன் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ now I am going to select and run the query. select run the query. பாருங்க இப்போ நமக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸல்ல காமிக்கிறேன். ஓகேங்களா, லெட் அஸ் கோ டு த எக்ஸல். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் குரூப் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி. கரெக்டுங்களா, ஸோ 1 அப்படின்றதெல்லாம் ஒரு குரூப் ஆகும். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ 1 group and this all comes under 1 bucket. 1 அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கெட்ல வரும். நெக்ஸ்ட் 2 அப்படின்றதெல்லாம் we will get in another bucket. ஸோ இந்த மாதிரி 1, 2 அப்படின்னு நமக்கு 2 குரூப் ஆகிக்கும். திஸ் இஸ் ஹேப்பன் இன் குரூப் பை. குரூப் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரம் த 1ல இருந்து யாரு மேக்ஸிமம் வாங்குறாங்க? 92,000. ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 92,000 கீர்த்தனா. தட் இஸ் தி ஆன்சர். லெட் அஸ் see here. ஸோ குரூப் 1ல இருந்து 92,000 இஸ் அ கிரேட் டொனேஷன் we are getting. ஓகேங்களா, செகண்ட் என்ன அப்படின்னா குரூப் 2ல இருந்து 90,000 தான் இருக்கிறதுலே அதிகமான டொனேஷன். லெட் அஸ் see here. குரூப் 2ல இருந்து 90,000. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் query will work. ஸோ இப்போ எனக்கு இந்த கொஸ்டினோட இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு நோ த நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இப்போ டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் 1 அப்படின்றது நமக்கு தெரியுது. டிபார்ட்மெண்ட் 2 என்ன, டிபார்ட்மெண்ட் 1 என்ன அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அடிஷ்னலி இந்த மேக்ஸிமமோட டிபார்ட்மெண்ட் ஐடியோட எனக்கு என்ன தெரியணும்? ஐ வாண்ட் டு நோ த டிபார்ட்மெண்ட் நேம் ஆல்சோ. அதுக்கு எப்படி நம்ம query எழுதலாம்?
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கூல் 2 அப்படின்றதுல டிபார்ட்மெண்ட் ஐடி, அதாவது ஐடி மட்டும்தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கே தவிர என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா வேறு ஒரு டேபிள்ல இருந்து ஜாயின் பண்ணி தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இன்னொரு ஒரு டேபிள்ல இருந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஒரு டேபிள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேபிள். ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், ரிட்ரீவ் த டேட்டா. பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இதில் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் 1 அப்படின்றது இங்கிலீஷும் 2 மேக்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இந்த டேபிளையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின் வந்திருக்கு. கரெக்டுங்களா, ரெண்டு டேபிளையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். ஃபார் திஸ் பர்பஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ இன் எக்ஸல். ஹியர் டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்ற காலம் வேணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள். 1 அப்படின்றதெல்லாம் இங்கிலீஷ், ஓகே, 2ன்றதெல்லாம் மேக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம இப்போ எப்படி query எழுதுறதுன்றதை பார்க்கலாம். ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணி அதுலேருந்து நமக்கு ரிசல்ட் ஃபெச் பண்ணணும். இந்த இது வரணும் அப்படின்னா ஹவு ஷுட் ஐ ரைட் த query? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணா நமக்கு காமனான ஃபீல்டு இருக்கணும். கரெக்டுங்களா, காமனான ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜாயின் பண்ண முடியும். ஸோ ரெண்டு ஃபீல்டுலேயும் நமக்கு காமனாக என்ன இருக்கு, நேம் அப்படின்ற காலம் இருக்கு. ஸோ இந்த நேமை நம்ம ஜாயின் கிளாஸாக வச்சு we are going to join the table. How to write a query for this? ஸோ நான் இப்போ எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. செலக்ட், எனக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். நெக்ஸ்ட் நேம் அப்படின்ற காலம் வேணும். பட் இந்த இடத்துல சிம்பிளா நான் நேம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் கெட் கன்ஃபியூஷன்ஸ், வி வில் கெட் அன் ஆம்பிகியஸ் எரர். நேற்று தான் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், காமனான ரெண்டு நேம் இருக்கும் போது, ரெண்டு காலம் இருக்கும் போது அதை நம்ம சிம்பிளா நேம்னு மென்ஷன் பண்ணோம்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், பிஃபோர் த காலம் நேம் வி ஷுட் ரைட் த டேபிள் நேம். ஸோ ஸ்கூல் டாட் நேம் அப்படின்னு நான் வந்து ஸ்கூல் அப்படின்றது டேபிள், இட் இஸ் ஃபாலோட் பை நேம். ஸோ ஐ வாண்ட் டு நோ த மேக்ஸிமம் டொனேஷன் ஃப்ரம் ஸ்கூல் 2 அப்படின்ற டேபிளை ஐ வாண்ட் டு இன்னர் ஜாயின் வித் ஸ்கூல். செகண்ட் டேபிளையும் ஃபர்ஸ்ட் டேபிளையும் இன்னர் ஜாயின் பண்றோம். ரெண்டையுமே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா we need a common clause. கரெக்டுங்களையா, ஒரு ஜாயின் கிளாஸ் இருந்தால் தான் நம்மளால வந்து இதை வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் எதை காமன் கிளாஸாக கொடுக்குறேன், டிபார்ட்மெண்ட் ஐடியையும் காமனாக கொடுக்குறேன். ஸோ ஐ எம் மென்ஷனிங் அஸ் ஸ்கூல் 2 அப்படின்ற டேபிள் இருந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம் ஷுட் பி ஈக்குவல் டு ஸ்கூல் அப்படின்ற டேபிள் இருந்து ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கணும். தென் இதை எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்கணும், குரூப் பை நடக்கணும். ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் டு பி குரூப் பை பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு query எழுதி ஐ எம் கோயிங் டு ரன் த query. செலக்ட், ரன் இட். ஸோ இந்த எரர் ரன் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் அன் எரர் மெசேஜ். எதனால இந்த இடத்துல எனக்கு எரர் மெசேஜ் வருது, நேற்று நம்ம கிளாஸ்ல படித்தோம். நம்ம இங்கே என்னென்ன காலம் செலக்ட் பண்ணுறோமோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வி ஹாவ் மென்ஷன்ட் இன் செலக்ட் should be equal to number of column mention is group by. கரெக்டுங்களா, இங்கே ரெண்டு காலம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு ரெண்டு காலம் வரணும். ஸோ தட் இஸ் த எரர் வி ஆர் கெட்டிங். காலம் ஸ்கூல் நேம் மஸ்ட் பி அப்பியர் இன் குரூப் பை. இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே கொடுத்துருக்கோம், சேம் இங்கேயும் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துருச்சு. ஸ்கூல் டாட் நேம் இங்கே கொடுத்துருக்கோம், பட் நம்ம குரூப் பைல கொடுக்கல. இட் ஷுட் பி மென்ஷன். அதை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் we will get an result. So now I am going to mention that here. ஸோ இப்போ இந்த query-யை நான் ரன் பண்ணுறேன். செலக்ட், ரன் த query. பார்த்தீங்களா, இப்போ நமக்கு நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு, ஐடியும் வந்துருச்சு. மேக்ஸிமம் 92,000 இஸ் அ மேக்ஸிமம் டொனேஷன் which is from the English அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நெக்ஸ்ட் செகண்ட் குரூப்ல வந்து இட் இஸ் அண்டர் குரூப் 1. செகண்ட் குரூப்ல மேக்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் மேக்ஸிமம் டொனேஷன் வாங்குறாங்க. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஹவு வி நீட் டு ரைட் அ query. ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையுமே சப்குவெரிஸ் ஆட் பண்ணலை. நம்ம என்ன இது வரைக்கும் படித்தோமோ அதை யூஸ் பண்ணி தான் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம், குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சப்குவெரிஸ் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. இப்போ சப்குவெரிஸ் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோட அண்ட் நேம், இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, நேம் இருக்கு, மேக்ஸிமம் டொனேஷனும் இருக்கு. ஓகேங்களா, I want to know the student name. இந்த இடத்துல எந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ டொனேஷன் வாங்குறாங்க, இங்கிலீஷ்ன்ற டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறாங்க.
செகண்ட் இந்த மேக்ஸ் 2 அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரு மேக்ஸிமம் டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்ற டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான query நம்ம எப்படி எழுதுறது? ஸோ என்னோட query எப்படின்னு பாருங்க. செலக்ட், இந்த இடத்துல எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். ஸோ அதனால நான் அதை எழுதுனேன். ஸ்கூல் வந்து நேம், ஸ்கூல் டாட் நேம் அப்படின்றது எனக்கு டிபார்ட்மெண்ட்டோட நேம் வேணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். வித் திஸ் நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன வேணும்? அந்த ஸ்டூடெண்டோட நேமும் வேணும். அதாவது ஸ்டூடெண்டோட நேம் எதுல மென்ஷன் ஆயிருக்கு? ஸ்கூல் 2 அப்படின்ற டேபிள்ல தான் இருக்கு. ஸோ ஸ்கூல் 2 டாட் நேம் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்கலேருந்து எனக்கு என்ன வேணும்? மேக்ஸிமம் டொனேஷன் ஃப்ரம் ஸ்கூல் 2ன்ற டேபிள் இட் ஹேஸ் டு பி இன்னர் ஜாயின் வித் ஸ்கூல் 1. ஸ்கூலோட இன்னர் ஜாயின் ஆயிட்டு இந்த இடத்துல எனக்கு ஜாயின் கிளாஸ் என்னது? டிபார்ட்மெண்ட் ஐடி ஷுட் பி ஈக்குவல் டு ஐடி. இந்த இடத்துல நம்ம என்னென்ன காலம்ஸ், இந்த இடத்துல 1 2 3 காலம்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். சேம் இதே 3 காலம்ஸ் இந்த இடத்துல நம்ம குரூப் பைலையும் கொடுக்கணும். நம்பர் ஆஃப் காலம் கிவன் இன் செலக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் குரூப் பை. அதுதான் நம்மளோட ரூலே. ஸோ லைக் திஸ் ஐ ஹாவ் மென்ஷன். நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த query. ஐ எம் கோயிங் டு ரன் இட். நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றத பாருங்க. எல்லா ஸ்டூடெண்டோட நேமே வருது. ஓகேங்களா? வை எதனால? நமக்கு ஆக்சுவலி என்ன ரிசல்ட் வேணும்? யார் அதிகமான டிபார்ட்மெண்ட் 1ல இருந்து யார் அதிகமான டொனேஷன் வாங்குறாங்க, டிபார்ட்மெண்ட் 2ல இருந்து யார் அதிகமான டொனேஷன் வாங்குறாங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இட் இஸ் கிவிங் ஆல் த நேம். எதனால அப்படின்னு பார்ப்போம். லெட் மீ கோ டு த எக்ஸல். இப்போ இந்த எக்ஸல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண சொல்லியிருக்கோம்? டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேம் பேஸ் பண்ணி குரூப் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்றது 1, டிபார்ட்மெண்ட் நேம் பேஸ் பண்ணி குரூப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் தேர்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? இட் ஹாஸ் டு பி குரூப் பேஸ்ட் ஆன் த நேம் பேஸ் பண்ணி குரூப் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு நேமே யுனிக்கா இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒரு டேபிள், ஸோ இந்த ஒரு நேம், ஸோ இந்த ஒரு ரோ, கரெக்டுங்களா? இந்த அனு அப்படின்ற ஒரு ரோ இட் இஸ் ஆல்சோ யூனிக். ஸோ இட் வில் பி ஃபார்ம்ட் அஸ் குரூப் 1. நெக்ஸ்ட் அருண் அப்படின்றது ஒரு நேம், இது ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகும். செல்வி அப்படின்றது நெக்ஸ்ட் செல்வி அப்படின்றது ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கீர்த்தனா அப்படின்றதும் யூனிக்கானதான். ஸோ இது ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? மலர் அப்படின்றது இதுவுமே ஒரு இண்டிவிஜுவல் நேம் தான். ஸோ இந்த இடத்துல எல்லா நேமே யூனிக் ஆகுறதுனால வி வில் கெட் அ 7, என்ன சொல்றது? 7 பக்கெட்ஸ் வரும். 1 2 3 4 5 6 7. கரெக்டுங்களா? இந்த 7 பக்கெட்லையுமே வேல்யூஸ்மே யூனிக்காக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து எல்லாமே 1 டேட்டா இருக்கு. அப்போ இதில் எப்படி இது வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸர் தென் பார்க்க முடியாது. இருக்கிறதே ஒரே வேல்யூ, அந்த ஒரு வேல்யூவில் எது பெருசுன்னு நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 7 குரூப்பிங் இருக்கிறதுனால we are getting these 7 datas also. எல்லாமே இண்டிவிஜுவலா குரூப் ஆகி 7மே நமக்கு ரிசல்ட்ல வருது. ஸோ திஸ் இஸ் வாட் we are getting here. ஓகேங்களா? 7 நேமே இண்டிவிஜுவலா குரூப் ஆயிருக்கு. அதனால தான் நமக்கு பாருங்க இந்த ஸ்கூல் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இண்டிவிஜுவலா எல்லாமே குரூப் ஆகி நமக்கு இண்டிவிஜுவலா எல்லா ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டு அவாய்ட் திஸ் வாட் வி கேன் டூ. ஸோ இந்த இடத்துல எதனால நமக்கு இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் 2 டாட் நேம் அப்படின்றத ஆட் பண்றதுனால தான். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஐ எம் கோயிங் டு டெலீட் இட். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிட்டு இந்த query-யை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா we will get the result as this. பட் இந்த இடத்துல நமக்கு நேம் இல்லை, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இல்லை. எனிஹவ் ஐ நீட் டு கெட் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்கு நான் எப்படி இந்த இடத்துல தான் ஐ எம் கோயிங் டு ரைட் த சப்query. ஓகேங்களா? ஸோ இந்த சப்query எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல query எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க query எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணுன்றதை நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. It has to be grouped based on this. Just a minute. Okay. இந்த group department ஐடியை பேஸ் பண்ணி இது எல்லாமே குரூப் ஆகி இந்த டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி குரூப் பண்ணி இந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டோம். என்ன ஃபெச் பண்ணியிருக்கோம்? இந்த 4 காலம்ஸ்மே குரூப் 1, மேக்ஸ் அப்படின்றதெல்லாம் குரூப் 2, ஆரஞ்சு கலர் இருக்கிறதெல்லாம் குரூப் 2, எல்லோன்னு இருக்கிறதெல்லாம் குரூப் 1 அப்படின்னு நம்ம ஃபெச் பண்ணிட்டோம். அப்போ இட் ஹாஸ் டு கம் அஸ் அ இன்னர் query. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்டோட நேம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்றதையே மறந்துடுங்க. நீங்கள்
only this 3 column you have to take. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் ஃபார்ம் ஆயாச்சு. என்ன குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? 2 குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், குரூப் 1 குரூப் 2. இந்த குரூப் 1ல நமக்கு யார் வராங்க? அனு அப்படி வந்துருச்சு. செகண்ட் கீர்த்தனான்றது வந்துருச்சு. தேர்ட் மலர், ஃபோர்த் அருண். ஸோ வி காட் 4 டேட்டாஸ் ஹியர். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி செகண்ட் அப்படின்ற இடத்துல ஹியர் வி ஹாவ் அருண், செல்வி, நெக்ஸ்ட் சாஸ்தா. ஓகே, இங்கே நமக்கு எத்தனை இருக்கு? 3 டேட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஃபெச் த டீட்டெயில்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் நேமும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட் நேமும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல சப்குவெரி. based on this will become the main query, அதாவது அவுட்டர் query-ஆ இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து SQL இதை கண்டுபிடிச்சு அதில் இருந்து இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நவ் let us write the query for this. நல்ல கவனிங்க, நான் எப்படி query எழுத போகிறேன்ட்டு. ஸோ இதுதான் நான் இப்போ query எழுதியிருக்கேன். இந்த query-யை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கிளியராக கவனிங்க. ஸ்கூல் செலக்ட், எனக்கு என்னென்ன வேணும்? டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும், ஸ்கூல் நேம் வேணும், அதாவது ஸ்கூல் டாட் நேம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் த ஸ்கூல் டேபிள். நெக்ஸ்ட் ஸ்கூல் 2 டாட் நேம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் த செகண்ட் டேபிள். ஓகேங்களா? இதோட சேர்த்து எனக்கு டொனேஷன் என்னன்றதும் வேணும். ஸோ இந்த 4 காலம் எனக்கு வேணும். ஃப்ரம் நெக்ஸ்ட் என்னது? ஸ்கூல் 2ன்ற டேபிள it has to be inner join with school. டேபிள் 1ம் டேபிள் 2ம் இன்னர் ஜாயின் ஆகணும். based on which join clause? டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற ஜாயின் கிளாஸை பேஸ் பண்ணி இது இன்னர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் சொல்றேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, வேர் அப்படின்னா வேர் டிபார்ட்மெண்ட் ஐடியும் டொனேஷனும் இந்த சப்குவெரியில எனக்கு வேணும். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு நோ த டிபார்ட்மெண்ட் ஐடி டொனேஷன் ஃப்ரம் திஸ் சப்குவெரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்குவெரி என்னன்றதை ரன் பண்ணலாம், அதுக்கப்புறம் மெயின் குவெரி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ் and run the subquery. Sorry, it is an error because just a minute, let me delete this. So now let me run the subquery. Select. So இப்போ எனக்கு ரிசல்ட் எப்படின்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி 2, இதோட மேக்ஸிமம் 90,000. டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் 1, இதோட மேக்ஸிமம் 92,000. ஓகேங்களா? இந்த இதை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஐடியும் டொனேஷன் இது ரெண்டும் எனக்கு வேணும். இதை பேஸ் பண்ணி ஐ வாண்ட் டு நோ த ஸ்கூல் நேம் அப்படின்னு இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஐடி ஆல்ரெடி வி ஹேவ், டொனேஷன் ஆல்சோ வி ஹேவ். எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன வேணும்? இந்த டிபார்ட்மெண்ட் நேமும் வேணும். இந்த 2 காலம் ஸ்கூல் டாட் நேம் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் நேம், ஸ்கூல் 2 டாட் நேம் அப்படின்றது ஸ்டூடெண்ட் நேம். இது வேணும், நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் ரன் த என்டையர் query. ஜஸ்ட் a minute, let me close this here. So now run the entire query. ஸோ இப்போ இந்த queryக்கான ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எனக்கு என்னென்ன தேவைப்படுச்சு? டிபார்ட்மெண்ட் ஐடின்றதும் வேணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோட நேம் என்ன? மேக்ஸ். இந்த இடத்துல நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் தான் நம்ம இந்த இடத்துல ஸ்கூல் டாட் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கூல் 2 டாட் நேம் அப்படின்றது இட்ஸ் அ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் யார் வாங்குறாங்க அப்படின்றதும் மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு query எழுதுறதுக்கு முன்னாடி அந்த query எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நீங்களே நல்லா திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க query எழுதுங்க. ஒரு திங் மட்டும் நீங்க ஆல்வேஸ் யூ ஹேவ் டு பி கீப் இன் யுவர் மைண்ட். ஃபர்ஸ்ட் சப்குவெரி வில் ரன். அந்த சப்குவெரியில இருந்து தான் நமக்கு அவுட்டர் query ரன் ஆகும். ஸோ அதை திங்க் பண்ணி தான் நீங்க query எழுதணும். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஸ்டூடெண்ட் செகண்ட் ஹையஸ்ட் டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. செலக்ட் மேக்ஸ். ஸோ நம்ம செகண்ட் ஹையஸ்ட் டொனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஹையஸ்ட் டொனேஷன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் பார்ப்போம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடிய டொனேஷன் என்ன அப்படின்னா செலக்ட். அதுக்கு நான் எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. செலக்ட் மேக்ஸ் அப்படின்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷன். எனக்கு என்ன வேணும்? டொனேஷன் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் அப்படின்ற டேபிள்ல இருந்து, ஃப்ரம் ஸ்கூல் 2ன்ற டேபிள்ல இருந்து. ஓகேங்களா? நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் ரன் திஸ். இருக்கிறதுலே ரொம்ப அதிகஸ்ட் எவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்? 92,000 தான் இருக்கிறதுலே அதிகமான டொனேஷன். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செகண்ட் ஹையஸ்ட் டொனேஷன் யார் வாங்குறாங்க? இதுக்கு நான் எப்படி query எழுத போறேன்? ஸோ என்னோட query நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் query எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும்? செகண்ட் ஹையஸ்ட் டொனேஷன் வேணும். ஸோ செலக்ட் டொனேஷன் வேணும் ஃப்ரம் ஸ்கூல் 2 அப்படின்ற டேபிள்ல
where donation is less than, ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் அப்படின்றது எனக்கு 92,000 தெரிஞ்சிருச்சு. அதாவது அவுட் ஆஃப் 7 டேட்டா, ஓகேங்களா? 7 டேட்டாவில் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் இது நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ரிமைனிங் 6 டேட்டாஸ் தான் இருக்கு. இந்த 6 டேட்டாவில் எது மேக்ஸிமமோ அதுதான் செகண்ட் ஹையஸ்டாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்டை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்க டேட்டாவில் எந்த இது மேக்ஸிமமோ தட் வில் பி த செகண்ட் ஹையஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்றது நமக்கு கரெக்ட் தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை விட லெஸ்ஸா இருக்கிறது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல சப்குவெரியா வந்து இதை எழுதியிருக்கோம். எழுதிட்டு அவுட்டர் குவெரியில் ஐ வாண்ட் டு நோ தட் which is less than this maximum donation நம்ம தெரிஞ்சுக்கணும். So let me run this. First நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? subquery run பண்ண போறேன். So I'm going to run this subquery. So இந்த இடத்துல 92,000 அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. இதை விட லெஸ்ஸா இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். Okay, now let me select this entire query. Just a minute. Let me close this here. Now select this entire query and see the result. பாருங்க ரிசல்ட் என்ன வந்திருக்கு. Wait a minute, I will show you this example. So இப்போ இந்த இடத்துல இதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். So I am going to copy and paste this. இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல first let me arrange this in descending order. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டொனேஷன் என்னது 70,000, இருக்கிறதுலே அதிகமான டொனேஷன் என்னது 92,000. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி 92,000 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றேன். எனக்கு இப்போ என்ன வேணும்? இந்த செகண்ட் ஹையஸ்ட் வேணும். அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இதுல எது ஹையஸ்டோ தட் வில் பிகம் தி செகண்ட் ஹையஸ்ட். கரெக்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம இந்த குவெரியில் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல ஆன்சரா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல எது மேக்சிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு குவெரி எழுதணும். எப்படி குவெரி எழுதுறது? ஸோ இந்த இடத்துல நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி டொனேஷன் மட்டும் கொடுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மேக்சிமம் மட்டும் எனக்கு கொடுங்க. செலக்ட் மேக்சிமம் ஃப்ரம் த டொனேஷன் where this donation is not from this, less than this அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்னர் குவெரியில் என்ன சொல்லியிருக்கோம்? எனக்கு மேக்ஸிமம் டொனேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம். அப்படி நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 92,000 அப்படின்ற ஆன்சர் வந்தது. ஸோ நான் இந்த இடத்துல அவுட்டர் குவெரி என்ன எழுதியிருக்கேன்? இந்த 92,000 விட லெஸ் தென்னா இருக்கக்கூடியதுல மேக்ஸிமம் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நவ் லெட் மீ செலக்ட் திஸ் என்டையர் குவெரி, ரன். பார்த்தீங்களா 90,000 நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ 90,000 இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. ஸோ இப்போ எனக்கு தேர்ட் ஹையஸ்ட் வேணும், ஃபோர்த் ஹையஸ்ட் வேணும் அப்படின்னா ஹவு டு ரைட் அ குவெரி? நம்ம என்ன பண்ணோம்? இதுக்குள்ள இன்சைடு இன்னொரு ஒரு குவெரி. இப்போ நம்ம இன்சைடு ஒரு குவெரி எழுதிருக்கோம், இதுக்குள்ள இன்சைடு ஒரு குவெரி எழுதணும், இதுக்குள்ள அதுக்கு பேரை நம்ம வந்து நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குவெரிக்குள்ள இன்னொரு குவெரி எழுதிட்டு போறது நெஸ்டட் குவெரி. பட் இந்த மாதிரி நெஸ்டட் குவெரி எழுதும் போது we will get a confusion. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பொசிஷனோ ஃபோர்த்தோ இல்லைனா ஒரு 99th பொசிஷனோ கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்பராக நம்ம எப்படி குவெரி எழுதலாம் அப்படின்னா we have to use offset and limit. நேற்று நம்ம கிளாஸில் படித்தோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சப்குவெரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சேன். பட் இந்த மாதிரி தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்தெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to do that offset and limit. இப்போ வந்து எனக்கு தேர்ட் ஹையஸ்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஐ வில் ஷோ ஹவு டு ரைட் அ குவெரி ஃபார் தட். ஸோ இந்த குவெரிக்கே நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் ஐ எம் கோயிங் டு ரைட். ஸோ நான் எப்படி குவெரி எழுதியிருக்கேன்னு பாருங்க. செலக்ட், எனக்கு என்ன வேணும்? டொனேஷன் வேணும். ஸோ இதை நான் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஹை டொனேஷன் வேணும். அந்த டைட்டில் வந்து செகண்ட் ஹை அப்படின்னா தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஐ ஹவ் யூஸ் தி அலைஸ் ஃபங்க்ஷன் செகண்ட் ஹை டொனேஷன் ஃப்ரம் ஸ்கூல் டூன்ற டேபிளில் இதை எப்படி ஆர்டர் பண்ணணும்? ஆர்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த டொனேஷன். அப்படின்னா தான் நம்மளால எது ஃபர்ஸ்ட் செகண்ட்னு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த டொனேஷன் அண்ட் ஆர்டர் ஷுட் பி அ டிசெண்டிங் ஆர்டர். இதோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு ரன் த குவெரி. செலக்ட் அண்ட் ரன். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன வேணும்? செகண்ட் ஹையஸ்ட் இஸ் 90,000. இதுதான் ரிசல்ட்டாக வேணும். ஸோ இதை எப்படி நான் மென்ஷன் பண்ணுறது? இந்த இடத்துல நான் ஐ எம் கோயிங் டு ஆட் லிமிட் 1 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரே ஒரு இது தானே நமக்கு வேணும், லிமிட் 1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த குவெரி.
ஸோ லிமிட் 1 அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 90,000 எனக்கு என்ன ரிசல்ட் வருது 92,000 வருது. பிகாஸ் லிமிட் கொடுக்கும் போது நம்மளால ஹையஸ்டா இருக்கிறத மட்டும்தான் எடுக்க முடியும். செகண்ட் ஹையஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், we should use offset. ஸோ இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு யூஸ் offset 1. ஸோ offset 1 அப்படின்றது it is nothing but it is the second highest position. offset எதை பத்தி பேசும், பொசிஷன் பத்தி பேசும். ஸோ offset will always start from 0. ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து 0 அப்படின்ற பொசிஷன் கொடுக்கும், செகண்ட் ரோக்கு வந்து 1 அப்படின்ற பொசிஷன் கொடுக்கும், தேர்ட் ரோக்கு வந்து செகண்ட் அப்படின்ற பொசிஷன் கொடுக்கும். ஓகேங்களா, ஆஃப்செட் வந்து எப்பயுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், செகண்ட் ரோ வேணும். செகண்ட் ரோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் மென்ஷன் ஹியர் 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனாவது பொசிஷன் வேணுமோ அந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 100 பொசிஷன் வேணும், அப்போ அதோட ஆஃப்செட் எப்படியா இருக்கும், 100 - 1 99. ஆஃப்செட் 99 அப்படின்னா உங்களால் 100 ரோவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இப்போ இந்த query-யை ரன் பண்ணுறேன். செலக்ட் த என்டையர் query, ரன். we got the second high donation as 90,000. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆஃப்செட் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். So that's all about the subqueries. Different examples வச்சு நான் உங்களுக்கு subqueries explain பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. subqueries அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக் SQL. ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதோ உங்களுக்கு ஒர்க் பண்ணும் போது ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் கிளியர் இட் அவுட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்கள் ஒரு டேட்டா அனாலிஸ்டோ இல்லைனா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பம் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டூ சப்போர்ட் our சேனல்.